ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأطيعوا الله ورسوله ولا تنازعوا وتفشلوا وتذهبوا ريحكم واصبروا إن الله مع الصابرين وقال نبينا صلى الله عليه وسلم لا يلدغ المؤمن من حجر واحد مرتين أو كما قال عليه الصلاة والسلام புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் நிலையாக உண்டாகட்டுமாக. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அம்பியாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவின் ஃபர்தை நிறைவேற்ற முன்னதாகவே வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய வர இருக்குகின்ற நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் ஈடு இணை இல்லாமல் என்றென்றும் நிலையாக உண்டாகட்டுமாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றவர்களாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தினை, தௌஃபீக்கினை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் முழுமையாக வழங்கி அருள் புரிவானாக. மருத்துவமனையினால் ஏற்படுகின்ற செலவினங்களை விட்டும் அதனால் ஏற்படுகின்ற சிரம கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ஒரு சிறந்த ஆட்சியாளனை இந்த தமிழகத்திற்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு உகந்த ஆட்சியாளர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் அல்லாஹ்வினுடையவர்களே, வெயிலுடைய தாக்கத்தை காட்டிலும், வெயிலுடைய சூட்டை காட்டிலும் தமிழகத்திலே ஒவ்வொரு தெருக்களிலேயும் ஒவ்வொரு ஊர்களிலேயும் தேர்தலுடைய பிரச்சாரத்தினுடைய சூழல்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்களுக்கு குறித்தான பாணியில், தங்களுக்கு குறித்தான நேரத்தில் அவர்களுடைய வாக்குறுதிகளையும் அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூட்டை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஒரு சமூகம், ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி எப்பொழுதும் பயணிக்கும். குறிப்பாக நம்முடைய வாழ்வின் இலக்கும் சரி, மறுமையின் இலக்கும் சரி, எந்த இடத்திலும் தோற்று போய்விடக்கூடாது. மறுமையிலும் துன்யாவிலையும் எந்த இடத்திலும் தோல்வி அடையாத ஒரு வெற்றிக்குண்டான பயணத்தை தேடிதான் நான் போகும். ஆனால் சில நேரத்தில் நம்முடைய வாழ்வில் நமக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி தாமதமாய் கொண்டே போகும். கிடைக்கும், ஆனால் தாமதமாய் கொண்டே போகும். ஏன் தாமதமாகின்றது, எதனால் தாமதமாகின்றது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் சஹாபாக்களுடைய வாழ்வினை நாம் எடுத்து பார்த்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய நேரம் உண்டு. ஹுனைனுடைய போர்க்களத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். எதிரிகளை விட 2 மடங்கு அதிகமாக முஸ்லிம்கள் இருந்தார். ஹுனைனுடைய போர்க்களத்தில் எதிரிகளை விட முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இரட்டிப்பாக இருந்தது. ஆனா முஸ்லிம்களுடைய கல்புகள்ல என்ன ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, ஒரு பெருமை வர ஆரம்பிச்சு. நம்ம எண்ணிக்கையாக ஜாஸ்தி இருக்கும், நம்ம எண்ணிக்கையாக ஜாஸ்தி இருக்கும், நாம் எப்படி தோற்று போவோம், நம்ம எப்படி ஜெயிக்காம போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு இருமாப்பான அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சு. அல்லாஹ் உடனே என்ன செய்தான், ஒரு ஆக்கத் அலைக்கும் அருதிமா ரஹபத்தும் வல்லைத்தும் முத்பிரீன், முதல் அல்லாஹ் தோல்வி கொடுக்க ஆரம்பிச்சு. அந்த எண்ணத்திற்கு அல்லாஹ் உடைக்க ஆரம்பிச்சது என்னன்னா, உன் எண்ணத்தை சரி செய். உன்னுடைய கல்வில பத்ருடைய யுத்தம் நடக்கும் போது பத்ர் சஹாபாக்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? 313 பேர் இருந்தாங்க. ஆனா உள்ளத்துல என்ன எண்ணம் இருந்தது? எண்ணிக்கையில குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் உதவி செய்வாங்க நம்பிக்கை இருந்தது. உனையில எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா,
எண்ணிக்கையில கூடுதல் ஆன உடனே மனசுல இப்படி எண்ணம் வந்துருச்சு, நம்ம தான் டபுள் மடங்கு கூட்டம் இருக்கமே, நம்ம எப்படி ஜெயிக்காம போயிருவோம் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் முதல்ல தோல்வியை கொடுத்தான். நீ அந்த எண்ணத்தை மாத்து, முதல்ல கல்வ சரிச்சு, நீ நினைக்கிறது தப்பு அப்படிங்கறத என்ன செய்ய ஆரம்பிச்சா அல்லாஹ் அதை முதல்ல என்ன செய்ய ஆரம்பிச்சா முஸ்லிம்களுக்கு தோல்வியை கொடுத்தான், இறுதியாக வெற்றியை கொடுத்தான். அப்ப கேப் எங்க கேப் எப்படி வந்துச்சு? ஆரம்பத்தில் பதில ஸ்டார்டிங்ல இருந்தே வெற்றி, ஒரு இடத்துலயும் தோல்வி கொடுக்கல, கண்ணி மீக்கிற நேரத்துல வெற்றி அடிச்சு நகட்டிட்டு போனாங்க. புனையில அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்து வெற்றியை கொடுத்தான். காரணம் என்னன்னா அங்க எண்ணோட்டம் மாறிச்சு, மனுஷனுடைய எண்ணம் மாறிச்சு, அல்லாஹ்வை தாண்டி இருக்கக்கூடிய எண்ணம் வராது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தைகள் நம்ம அஸ்ஸாபக மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் நான் அல்ல, நீங்க. நான் காரணம் நினைச்சு நீங்க நினைத்தால் அந்த நினைப்பு தவறு, நீங்களாக உருவாக்கி கொண்டீர்கள். வயாஃபுன் கஸீரின், பெரும்பாலான பிழைகள் அல்லாஹ் பொருட்படுத்தாம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு துன்யால வாழ்ந்து கொண்டிருக்கோம் அல்லாஹ் சொல்றான். அன்பிற்குரியவர்களே, ஹஸரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு முதல் காரணம் என்னன்னா நம்ம தான், நம்முடைய எண்ணம் எப்படி, எண்ணத்தை பொறுத்து தான் அல்லாஹ் வெற்றியை அமைத்து கொடுக்கிறான். ஹஸரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஈஜிப்டுக்கு ஷாம் தேசத்துக்கு ஒரு படை அனுப்பி வைக்கிறாங்க. ஷாமுக்கு ஒரு படை என்ன செய்யறாங்க, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த படை வெற்றி கொண்டு வந்துச்சு, வெற்றியோடு திரும்பியது. உமர் ரலியல்லாஹு இடத்துல வந்து சொன்ன வார்த்தை, யா அமீருல் முஃமினீன் நஸ்ரும் மினல்லாஹ் வபஷ்ஷிருஹு பின் நஸ்ர், வெற்றி வெற்றி வெற்றின்னாங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு செகண்ட் யோசிச்சு கேட்டாங்க, போர் ஆரம்பித்த நேரம் எப்பொழுது, முடிந்த நேரம் எப்பொழுது, ரெண்டையும் கால்குலேட் பண்ணாங்க. உமர் ரலியல்லாஹு அந்த நேரத்தை கேட்ட பிறகு உமர் ரலியல்லாஹு அழ ஆரம்பிச்சாங்க. அமீருல் முஃமினீன் அழறாங்க, அந்த சஹாபி யோசிக்கிறாங்க. எதுக்கு யோசிக்கிறாங்க? வெற்றிக்குண்டான அழுகை எதற்கு அழுகும்? சக்சஸுக்கு யாரால் அழுவாங்களா? ஆனந்த கண்ணீர் வேற, ஆனந்த கண்ணீர் வேற. ஒரு முழுமையான வெற்றி அடைந்தால் அந்த கண்ணீர் வேற. ஆனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுறாங்க. அந்த சஹாபி கேட்ட வார்த்தை, யா அமீருல் முஃமினீன் நஹனு ஃபின் நஸ்ர், நாம வெற்றிக்குண்டான கோப்பையோட வந்திருக்கோம், சக்சஸோட வந்திருக்கோம், எதுக்கு அழுறீங்கன்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, நீங்க ஆரம்பித்த நேரம் எங்கே, முடித்த நேரம் எங்கே? இவ்வளவு நேரம் தாமதம் ஆயிருச்சுன்னு சொன்னா நாம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு சொன்னோம், நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிருக்கோம், நம்ம எங்கேயோ பாவம் செஞ்சிருக்கோம், அல்லாஹ்வுக்கு பிடிக்கமான காரியத்தை எங்கேயோ செஞ்சிருக்கோம், அதனால நம்முடைய லைஃப்ல சக்சஸ் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, சக்சஸ் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம இறங்கி இருப்போம், ஆனா அந்த விஷயம் நமக்கு கை கூடாம போகும், அதற்கு காரணம் நம்மவா தான் இருக்கும். நல்லா சிந்திச்சு பார்த்தா தெரியும். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, எனக்கு குர்ஆன் சில நேரத்தில் மறந்து போகும், அதை நான் யோசிச்சு பார்த்தா நான் ஏதாவது தப்பு செஞ்சிருப்பேன் அன்னைக்கு அப்படின்னு சொன்னேன். அன்பிற்குரியவர்களே, வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய நேரத்தில் முதலாவது ரப்புடைய கையில ஒப்படைக்கக்கூடியவங்களாக இருக்கும். நாம தீர்மானிக்கிறது இல்லை, பரிசுத்தமா ஒப்படைக்கணும். இன்னைக்கு சமூகம் அல்லாஹ் எவ்வளவு கண்ணியமான ஒரு மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கான், கண்ணியமான ஒரு கலாச்சாரத்தை கொடுத்திருக்கான். இந்த கலாச்சாரத்தை போன்று வேறு கலாச்சாரம் இல்லை என்று சத்தியமிட்டு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான கலாச்சாரத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஏதாவது தவறு செய்யக்கூடிய நேரத்தில் கூட நம்முடைய யோசனை வரும், அல்லாஹ் இதை நம்ம ஏற்றுக்கொள்வானா மாட்டானா என்று. முழுமையான இபாதத்தில் இல்லாட்டியும் கூட ஒரு செகண்ட் யோசிப்போம், இதை நம்ம செய்யறோமே, இது சரியா தப்பா, செய்யக்கூடாதே என்று எண்ணம் தோன்றுகின்ற அளவுக்கு இந்த கலாச்சாரம், இந்த மார்க்கம் நம்மை வளர்த்திருக்கு. இந்த மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம் தான். ஆனா இன்றைக்கு சமூகம் ஒரு தாடி வச்சிருக்கோம், ஒரு தொப்பி வைத்திருக்கின்றோம், ஒரு புர்கா அணிந்திருக்கின்றோம். அந்த நிலைமையோடு ஒரு தவறு செய்கின்ற நேரத்தில் தனி மனிதரை பற்றி பேசப்படாது, முழு சமூகத்தை பற்றி தான் பேசப்படும், முழு சமூகத்தை பற்றி தான் பேசப்படும். இஸ்லாமியர்கள் இப்படி செய்தார்கள், ஒரு தாடி வைத்த ஒரு பாய் இப்படி செஞ்சாங்க, அப்படித்தான் கை நீளுமே தவிர, அப்படித்தான் கை நீளும். உண்மைதானே? தாடி வைத்த நபர் தான் செய்தார்னு வரும். நீங்கள் பத்திரிகைகளில் எடுத்து பார்த்தா ஒரு குற்ற செயல் செய்திருப்பவர்கள் 5 நபர்களாக இருந்தால் அதில் ஒரு இஸ்லாமியன் இருக்கும் பட்சத்தில் அதை குறிப்பிட்டு காட்டக்கூடிய சமூகம் இன்றைய சமூகம்.
அந்த சமூகத்தை பற்றி தான் பேசும். ஒரு கிறிஸ்தவர்களோ அல்லது மாற்று சகோதரர்களோ அவர்கள் செய்யும் குற்றத்தை இந்த சமூகம் செய்தது என்று சொல்லாது. ஆனால் இஸ்லாமியர்கள் செய்தால் அது என்ன சொல்லப்படும்? அந்த சமூகத்தையே குறித்து தான் சொல்லப்படும். அப்படின்னா அதுக்கு காரணம் யார்? அது நம்ம தான் காரணம், நம்ம தான் உருவாக்கணும். அந்த சூழ்நிலை பேசுவதற்கு உண்டான சூழ்நிலை உருவாக்க வரலாம். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கை பல வார்த்தைகள் உண்டு, பல படிப்பினைகள் உண்டு. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவுக்கு போனாங்க. அங்க அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய கூட போய்க்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆறு வரும். ஒரு ஆறு வந்த நேரத்தில் அந்த ஆற்றை கடந்து போகணும். உமர் ரலியல்லாஹு தான் காலில் அணிந்திருந்த சாக்ஸை கழட்டி தான் தோல்ல போட்டார், தன்னுடைய தோல்ல போட்டார். அவருடைய ஒட்டகத்தை அவர் கையில பிடிச்சார், இறங்கி கடந்து போனார். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட வார்த்தை, யா அமீருல் முஃமினீன் அன்த தஃஅலு ஹாதா, நீங்க போய் இப்படி செய்றீங்களே, நீங்களா இப்படி செய்றீங்க? அவருடைய சாக்ஸ் அவர் கழட்டினாரு, அவருடைய வாகனத்தை அவர் பிடிச்சாரு. இது பெரிய ஆச்சரியமான காரியம் ஒண்ணும் இல்லை. அவர் கேட்ட வார்த்தை அமீருல் முஃமினீன் அப்படின்னு தான் கேட்டாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கல. அமீருல் முஃமினீன் யாரு? தலைவரே அர்த்தம். தலைவரே நீங்களா செய்றீங்க? ஏன்னா அது பெரிய ஆச்சரியமான வார்த்தை தான். ஒரு தலைவருடைய வார்த்தை ஒன்றாக இருக்கும், செயல் வேறாக இருக்கும். வார்த்தையும் செயலும் ஒன்றுபட இருக்கக்கூடிய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். வார்த்தையும் செயலும் ஒன்றுபட ஒரு மனிதரிடத்தில் இருக்குமானால் அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். கியாமத் நாள் வரை எந்த தலைவரிடத்திலும் அது இருக்காது. அது இருப்பதற்குண்டான வாய்ப்பு குறைவு. மூவேதா கேட்டாங்க, அமீர் நீங்க இப்படி செய்யறீங்களே, நீங்களே உங்க சாட்சை கழட்டுறீங்க, நீங்களே உங்களுடைய ஒட்டகத்தை கைத்து பிடிக்கிறீங்க, நீங்களே நடந்து போறீங்க, நீங்களே சாப்பிடுறீங்க. என்ன ஒரு ஆச்சரியமான அமீர் முஃமினீன் சொன்ன வார்த்தை. இத மக்கள் பார்த்தா கேவலமா நினைக்க மாட்டாங்கன்னு கேட்டாங்க. அபூ உபைதாவை பார்த்து கேட்ட வார்த்தை, இத மக்கள் பார்த்தா கேவலமாக நினைக்க மாட்டாங்கன்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை அடிச்சாத போல சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அவா லவ் யகுல் லதா கைருக யா அபூ உபைதா, அபூ உபைதா நீ சொன்னனால சும்மா விட்டேன். இதே வேற யாராவது சொல்லி இருந்தால் அவர்களை கண்டிச்சிருப்பேன், அவர்களை தண்டிச்சிருப்பேன், அவர் அடிச்சிருப்பேன். மூணு இருக்கு. கண்டிச்சிருப்பேன், தண்டிச்சிருப்பேன், அடிச்சிருப்பேன். ஏன் தெரியுமா? இன்னா குன்னா அதல்ல கோமன், ரொம்ப சாதாரண மனுஷனாக இருந்தனா அல்லாஹ் எப்படி எனக்கு கண்ணியத்தை கொடுத்தான்? அஸ்ஸன் அல்லாஹ் பில் இஸ்லாம், இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான், இஸ்லாத்தை கொண்டு கண்ணியம் கொடுத்தான். ஃபமஹமா நத்லுபுல் இஸ்ஸ பி கைரி மா அஸ்ஸன் அல்லாஹ் பிஹி, எந்த கண்ணியத்தை கொண்டு இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் கண்ணியம் கொடுத்தானோ அதை விட்டு வேற இடத்துல கண்ணியத்தை நான் தேடினால் நான் எப்படிப்பட்ட மனிதன், நான் எப்படிப்பட்ட மனுஷன்? உமர் ரலியல்லாஹு கண்டிச்சு பேசின வார்த்தை. இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள் அங்க நின்று பேட்டி கொடுக்குறாங்க. ஜும்மாவுடைய நாள்ல என்ன செய்யறாங்க? ஒரு திரையரங்கில் நீ போ, எக்கீட கட்டு போ. நான் இந்த வார்த்தை கடுமையாக கூட இருக்கலாம். நீ இது இது ஒரு சமூகத்தையோ ஒரு தனிநபரையோ தாக்கி பேசுற வார்த்தை இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் ஒரு சமூகத்தை பாதிக்கின்றது என்றால் நீங்கள் அதிலிருந்து தவிர்ந்து இருப்பது பரவு. ஒரு சமூகத்தை பாதிப்பதாக இருந்தால் ஒரு ஃபர்தாவை அணிந்து விட்டு எனக்கு சும்மா தொழுகிறதை விட இது சிறந்ததுன்னு சொன்னால் எந்த அந்தஸ்தில் கொண்டு போய் வைப்பது? எந்த அந்தஸ்தில் கொண்டு போய் வைப்பது? இந்த சமூகத்தில் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி தாமதமாவதற்கு வேற எங்கும் போய் பேச வேண்டியதில்லை. நாமே போதுமான உதாரணங்கள் எல்லாம் இருக்கு. நான் என்னுடைய தலைவரை பார்ப்பதற்காக வேண்டி கால் நடுக்க காத்திருந்தேன். ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா? இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டி லுக் இருந்தா போதும். ஒரு செலிபிரிட்டியுடைய லுக் இருந்தா அது பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்குது. கவர்ச்சி தேவைப்படுதா இல்லையா? என்ன தாற்பயமான கொள்கை இருக்கு? அதெல்லாம் இப்போ நான் அதுக்குள்ள போனேன்னா நான் வேற வழியா வெளியே வரணும். என்ன செய்யணும்? இப்போ அதை பத்தி பேசினா நான் என்ன செய்யணும்? நீ தற்கொலைன்னு சொல்லணும், அப்படியே போகும். அதனால அது வேற மாதிரி வந்து நாம் இன்னைக்கு நம்முடைய வெற்றிக்குண்டான விஷயத்தை மட்டும் பார்ப்போம். இரண்டாவது, உலகத்தில் 1195 நாடுகள், உலகத்தில் 195 நாடுகள், இதில் 56 நாடுகள் இஸ்லாமிய நாடு. உண்மைதான். அப்போ 1/3 ஆஃப் கண்ட்ரியில் 1/3 195ல
56னா என்னாச்சு? ஆல்மோஸ்ட் 1/3. அதாவது மூன்றில் ஒரு பகுதியை கையில் வைத்திருக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு சமூகம் நாம். ஆனால் இந்த 56 நாடுகளும் வலுவில்லாமல், முதுகெலும்பு இல்லாமல் அமெரிக்கா நாடில் மண்டியிட்டு கொண்டிருக்கு. ஏன்? நம்முடைய கொள்கையில் தப்பா? இல்லை, நம்முடைய ஒற்றுமையில் தப்பு. நம்முடைய ஒற்றுமையிலும் நாம் அவர்களுக்கு மத்தியிலே நிற்கக்கூடிய கோட்பாடுகளையும் எங்க தவறு செய்ய ஆரம்பிக்கின்றோமோ அல்லாஹ் சாதாரண மக்களுக்கு முன்னால் மண்டியிட்டு உட்கார வைக்கிறான். இன்னைக்கு அவன் சொல்றதை கேட்கக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு அவன் சொல்ற அவன் சொல்றான். அவனை விட வல்லரசு கொண்ட நாடுகள் எல்லாம் உண்டு. அரபுகளிடத்தில் இல்லாத வளங்களா நான் அவங்க ஒரே ஒரு வளங்களை நிறுத்தினால் நாடு ஸ்தம்பித்துச்சு இல்லையா? ஹர்மூஸுக்கு இப்ப டோல்கேட் போடுறான். இன்னைக்கு எல்லா வளங்களும் எல்லா பொருளாதாரமும் உயருது. காரணம் என்ன? பெரிய வளம் அதை நம்பிதான் இருக்கு. நான் இன்னும் சொல்லுவேன், ஒரு சில வருடங்களுக்கு முன்னால ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு வார்டுல ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்குது. ஈஸியா நம்ம தோற்கடிக்கிறதுக்கு உண்டான சக்தி அவங்க எந்த முயற்சியுமே செய்ய வேண்டாம். நம்முடைய சமூகம் தோற்று போவதற்கு வேற நபருடைய முயற்சி எல்லாம் தேவையில்லை, நாமே போதும். ஒரு வார்டுல 6 முஸ்லிம் கவுன்சிலர் நிற்கிறாங்க. ஒரு வார்டு 6 முஸ்லிம் கவுன்சிலர். ஒரு நபர் 32 வாக்கு, இன்னொரு நபர் 75 வாக்கு, மூன்றாம் நபர் 184 வாக்கு, நான்காம் நபர் 239 வாக்கு, ஐந்தாம் நபர் 378 வாக்கு, ஆறாம் நபர் 528 வாக்கு. அதிகபட்சமான வாக்கு எத்தனை? 528. எதிர்த்தரப்பில் ஒரு வெற்றி மொத்தமா சேர்த்தா 1406 வாக்கு. எதிர்த்தரப்புல ஒருத்தர் ஈஸியா ஜெயிச்சு போறாரு, 589 வாக்கு. 1406 வாக்குகளை கொண்ட நாம் ஒற்றை அணியாக நின்றிருந்தால் என்னவாயிருக்கும்? இங்க ஒற்றுமையினுடைய குறைபாடு. இங்க நான் எந்த நபர்களையோ நான் இங்க குறித்து சொல்ல வரல, எந்த நபர்களையோ இந்த இடத்துல குறித்து பேசுவதற்கு உண்டான தேவையும் இல்லை. நான் யாருக்கும் ஆதரவும் இல்லை, யாருக்கும் எதிர்ப்பும் இல்லை. நாம் சமூகம் எதை நோக்கி பயணிக்கின்றது என்பதனுடைய சிந்தனையை மட்டும்தான் உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்க ஆசைப்படுறேன். ஒற்றுமை இல்லாத எத்தனையோ தோல்வி அனுபவங்கள் எல்லாம் கிடைத்தது உண்டு இந்த சமூகத்தில். அன்பிற்குரியவர்களே, இந்த சமூகம் என்றைக்கு ஒற்றுமையாக நின்று ஒரு விஷயத்தில் கவலைப்படுமோ அல்லாஹ் முழுமையான வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்தியாவில் பல இடங்களில் நாம் தோற்று போவதற்குண்டான காரணம் அதுதான். ஒரு முல்லா ஒரு இடத்துல சொன்ன வார்த்தை, முல்லா நசுருதீன் அவங்க கடைக்கு போய் இறைச்சி வாங்க. முல்லா நசுருதீன் என்ன செய்யறாரு? கடைக்கு போய் இறைச்சி வாங்க. எத்தனை கிலோ இறைச்சி வாங்குற? ஒரு 1/2 கிலோ இறைச்சி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 1/2 கிலோ இறைச்சியை வாங்கி அது பக்கத்தில் இருக்கிற ஒரு புத்தக கடைக்கு போன எப்படி இறைச்சியை சமைப்பது அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் வாங்க. 2 வாங்கியிருக்காரு. நல்லா கவனிக்கணும், 2 வாங்கியிருக்காரு. இறைச்சியும் வாங்கியிருக்காரு, இந்த இறைச்சி எப்படி சமைக்கிறதுங்கிற புத்தகத்தையும் வாங்கியிருக்காரு. வெளியே வர்றாரு, ஒரு நாய் என்ன செய்யுது? இறைச்சியை கவிட்டு போகும். ஒரு நாய் இறைச்சியை கவிட்டு போகும். மக்கள் எல்லாம் துரத்துறாங்க, அந்த இறைச்சிக்கு பின்னால ஓடுது, நாய்க்கு பின்னால ஓடுறாங்க. மக்கள் எல்லாம் துரத்தி போறாங்க. ஆனா இவர் நின்ன இடத்துல நின்றுட்டு இருக்காரு. யாரு? முல்லா நசுருதீன். மக்கள் கேட்டாங்க, உங்களுடைய இறைச்சியை தான் நாய் கவிட்டு போகுது, நீங்க இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டீங்களே என்னன்னு கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார்னா, நாய் இறைச்சியை தானே கவிட்டு போச்சு, அதை எப்படி சமைக்கணுங்கிற புக்கு என்கிட்ட தானே இருக்குன்னா. புரியுதா இல்லையா? இறைச்சியை தான் நாய் கவிச்சு, அது எப்படி சமைக்கணுங்கிற புக்கு யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. அப்ப அறிவு எப்படி போகுது? இந்த சமூகம் அப்படித்தான் இருக்கு. இறைச்சியை விட்டு விட்டு அந்த புத்தகத்தின் பின்னால் அலைந்து கொண்டது. நம்முடைய காரியத்தை வெற்றி எங்கே ஏற்படுகின்றது என்பதை கவனிக்கக்கூடிய சிந்தனை இல்லாமல் நாம் அமைந்து கொண்டிருக்கின்றோம். அண்மையானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் வெற்றிக்கு பின்னால் ஓடுகின்றான். முதல் விஷயம், அல்லாஹ் நமக்கு வெற்றி தாமதமாகக்கூடிய விஷயத்தை நாம் சொன்னோம். இரண்டாவது விஷயம் ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் எவ்வளவு பெரிய வெற்றிகள் எல்லாம் கொடுத்த வரலாறுகளை எல்லாம் பார்த்த சமூகம் உண்டு. மூன்றாவது, இந்த சமூகத்தில் பெரும்பாலான ஒரு வார்த்தை பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை சிறுபான்மை சமூகம். இந்த சிறுபான்மைங்கிற வார்த்தை எல்லாருடைய மனசிலும் பதிவு இல்லையா?
ஒரு சிறுபான்மை சமூகம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு உதாரணம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சிறுபான்மை சமூகம் எப்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமையை கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு உதாரணம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் சொன்ன வார்த்தையும், ஒரு சிறிய படை ஒரு பெரிய படையை வென்றது, ஒரு சிறுபான்மை சமூகம் பெரும்பான்மை சமூகம் வென்றது என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான். பத்ருடைய போர்க்களத்தை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலும் கூட ஒரு சிறிய கூட்டம் பெரிய கூட்டத்தை வென்றது என்று சொல்லுகின்றான். அல்லாஹ்வும் சிறுபான்மைங்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை பெரிய ஒரு ஆணித்தரமான ஒரு ஹதீஸ், ஒரு ஆணித்தரமான ஒரு ஹதீஸ். அது இப்போ சூட்டாகுமா இல்லையாங்கிறது நாம அதை அனுபவிக்கிறதை பொறுத்து தான் அது அமையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யூஷிக்குல் உமமு அன் ததாஇ அலிக்கும் மன் ததா அகலத்தில் அலா திஸ்தியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி ஒரு காலம் வரும், முஸ்லிம்களாகிய உங்களை தாக்குவதற்காகவே. முஸ்லிம்களாகிய கவனமாக கேட்க வேண்டிய ஹதீஸ், முஸ்லிம்களாகிய உங்களை தாக்குவதற்காக வேண்டி ஏனைய சமூகம் அத்துணை நபர்களும் ஒன்று சேர்வார்கள். ஏனைய சமூகம் அத்துணை நபர்களும் ஒன்று சேர்வார்கள். அவர்கள் எப்படி ஒன்று திரளுவார்கள் என்றால், ஒரே தட்டில் நாம் உணவை உண்ணுகின்றோம் என்ற அழைப்பின் மூலமாக ஒன்று சேர்த்துவாங்க. சொல்ல வார்த்தை புரியுதா? நாமெல்லாம் ஒன்று அப்படின்னு ஒன்று சேர்த்து உங்களை எதிர்ப்பதற்கு ஒரு சமூகம் உருவாகும், அப்படி ஒரு காலம் வரும் அப்படிங்கிற வார்த்தை சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்ட வார்த்தை, யா ரசூலுல்லாஹ், அந்த காலத்தில் வமின் கில்லத்தி நஹ்னு யௌமைதின், அந்த நாள்ல நம்ம குறைவான நபர்களாக இருப்போமான்னு கேட்டாங்க. குறைவான நபர்கள்னா எண்ணிக்கையில நம்ம குறைவாக இருப்போமா, இல்ல பெரும்பான்மையாக இருப்போமா, இல்ல சிறுபான்மையாக இருப்போமா என்ற வார்த்தை சஹாபாக்கள் இடத்துல கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, பல் அன்தும் யௌமஇதின் கதீருன், அந்த நாள்ல நீங்க சிறுபான்மையாக இருக்க மாட்டீங்க, பெரும்பான்மையாக தான் இருப்பீங்க. அந்த நாள்ல நீங்கள் சிறுபான்மை சமூகம் அல்ல, பெரும்பான்மை சமூகமாக இருப்பீங்க. வலாகின்னக்கும் குஸாஅன் ககுஸாஇல் ஸைல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பெரும்பான்மை சமூகமாக இருப்பீங்க, ஆனா எப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு இருப்பீங்க தெரியுமா? வெள்ளத்தில் அடித்து செல்லக்கூடிய சருகுகளை போல இருப்பீங்கன்னு சொன்னாங்க. வெள்ளத்தில் அடித்து செல்லக்கூடிய சருகுகள்னா என்ன? பதறுகள் வச்சுக்குவோமா? பதறுகள்னா தான் புரியும், சருகுகள்னா இன்னைக்கு புரியாது. பதறுகள்னா என்ன? அதுவுமே இன்னைக்கு புரியுறது கஷ்டம். அதுவுமே இன்னைக்கு புரியுறது கஷ்டம். சொல்லுங்க பாப்பா, யாராவது பதறுனா என்னன்னு சொல்லுங்க. பதறது இல்லை. ஏன்னா அவர் கோடிகள் விவசாயத்தை சார்ந்தவர். நெல்லை அடிச்சு நெல்லுக்கு மிச்சி போன ஒரு வேஸ்டான ஒரு இது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் பதம். அது காத்துல அடிச்சா பறந்துடும், வெள்ளத்தில் அடிச்சா கரைஞ்சு, வெள்ளத்தில் அடிச்சா வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடும். அப்படிப்பட்டவங்களாக நீங்க இருப்பீங்கன்னு சொன்ன மாத்திரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் ஈமான்ல இல்லையா, நாங்க முஃமின்களாக இல்லையா, பெரிய சமூகமாக இருக்கும் பொழுது எப்படி இப்படி நாங்கள் போக முடியும், நாங்க எப்படி தோற்று போவோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நீங்க எல்லாம் அப்படித்தான் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு மத்தியில் ஒன்று இல்லாமல் போய்விடும் சொன்னாங்க. உங்களுக்கு மத்தியில் ஒன்று இல்லாமல் போயிடும். இருவருக்கு மத்தியிலே முரண்பாடாகவும் ஒற்றுமை இல்லாமலும் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பீங்க, ஆனா ஒரு கருத்தில் ஒற்றுமையாக நிக்க மாட்டீங்க, முரண்பட்டு 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 பிரிந்து நிற்பீங்க. ஒரே கருத்து தான், ஆனா அந்த கருத்து ஏற்புடைய கருத்தாக இருந்தாலும் சொல்றது நீ நான் ஏன் ஏத்துக்கும் அப்படின்னு தனியா ஒரு கூட்டம் நிற்கும், இன்னொரு கூட்டம் நிற்கும், இன்னொரு கூட்டம் நிற்கும். அப்படி பிரிவுகளாக பிரிந்து இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்படித்தான் இருப்பீர்கள். ஒற்றுமை இல்லாமல் முரண்பட்டு இருக்கின்ற காலம் எல்லாம் பெரும்பான்மை சமூகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தோற்று போவீர்கள் என்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் சொன்னாங்க. நான் சொல்லுவேன், இன்னைக்கு சிறுபான்மையெல்லாம் நம்ம கிடையாது, நம்ம சிறுபான்மையெல்லாம் கிடையாது. நம்மளை வச்சுதான் இன்னைக்கு சமூகமே தீர்மானிக்கிறது. நாம யாருங்க அதை வெளிப்படையா உடைச்சு பேசினா தப்பா போகும். அதனால அது வேண்டாம், அரசியல் பேசுவதற்கு அல்ல. அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவுடைய வார்த்தை திருப்பி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை இன்னும் அழுத்தமாச்சு. இந்த ஹதீஸ்ல இன்னும் அழுத்தமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய கல்புகள் எல்லாம் வகுனால் மூடப்பட்டிருக்கும் சொன்னாங்க. வகுன்னா என்ன யா ரசூலுல்லாஹ்? வகுன்னா என்ன யா ரசூலுல்லாஹ்? சஹாபாக்கள் கேட்டாங்க, வகன் அப்படின்னா என்ன யா ரசூலுல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத். இந்த துன்யாவின் மீது இருக்கக்கூடிய பேராசை,
பதவியின் மீதும் பொருளாதாரத்தின் மீதும் என்னென்ன துன்யாவில் இருக்கின்றதோ அத்தனையின் மீது ஆசை கொண்டு பிரிவு கொண்டு நிற்பீர்கள். மௌத்தின் மீது வெறுப்பு இருக்கும். அதுதான் உங்களுடைய கல்வியில் ஏற்பட்டிருக்கும் சொன்னார். இன்றைக்கு சமூகம் தலைமைத்துவத்திற்காக பல பிரிவுகளாக நினைக்கிறது. நாமெல்லாம் ஒரு நேரத்தில் பெரிய சீட்டுகளுக்கு சொந்தக்காரர்கள், இன்னைக்கு சின்ன சீட்டுகளுக்கு அடிமட்ட தொண்டர்களாக நிற்கும். இதெல்லாம் பேசுறேன்னு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது ஒரு எல்லாம் பாதுகாக்க. ஒரு சிறுபான்மை சமூகத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று இந்த சமூகத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று, வழிகாட்டியதை போன்று, நடத்தி காட்டியதை போன்று ஒரு நபராலும் நடத்தி காட்ட முடியாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவர்கள் கலீஃபாவாக இருக்கக்கூடிய காலகட்டம். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தோடு நிறைவு செய்யும். அவர்கள் ஆசர்பைஜான் அப்படிங்கிற இன்னைக்கும் அந்த நாடுகள் உண்டு. ஆசர்பைஜான்ங்கிற நாட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அப்பதான் அந்த கடிதம் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உருவாகும். அவர்கள் எழுதிய கடிதத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, அந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் அந்த நாடில் பெரும்பான்மை சார்ந்தவர்கள், சிறுபான்மையாக இருந்தவர்கள் கிறிஸ்துவர்கள். அலி ரலியல்லாஹு எழுதக்கூடிய கடிதத்தில் இருந்த வார்த்தை, எந்த சூழ்நிலையிலும் அவர்களுடைய மனதை காயப்படுத்திவிடும் அளவுக்கு நம்முடைய சமூகம் இருக்கக்கூடாது. அவர்களுடைய உரிமை எந்த நேரத்திலும் கொடுக்கப்படாமல் இருக்கக்கூடாது. அவருடைய மத உணர்வை காயப்படுத்தக்கூடாது. அவர்களுக்குண்டான இபாதத், அவர்களுக்குண்டான வணக்கம், அவர்கள் எங்கே வணங்க வேண்டும் என்று புரியப்படுகிறார்களோ அந்த இடத்தில் அவர்களுக்குண்டான உரிமை கொடுக்கப்பட வேண்டும். அவருடைய ஆலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் எழுதுவது யார் என்றால் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இது அந்த கலீஃபா பாதுகாக்கிறான். இந்த கலீஃபா பாதுகாக்கிறான். ஒரு காலகட்டம் வந்தது, அந்த நாட்டில் கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருந்தாங்க. கிறிஸ்துவர்கள் இறைவனுடைய குமாரராக நினைத்துக் கொள்ளக்கூடிய ஜீசஸுடைய சிலையில் இருக்கக்கூடிய மூக்கு அறுபட்டு. ஒரு சமூகத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்றால் முதலில் கை வைப்பது சிலையில். ஒரு சமூகத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்றால் அந்த சமூகத்தின் மீது வைக்கப்படக்கூடிய, தாக்கப்படக்கூடிய மனிதர்களை தாக்கினால் கூட கோபம் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு உண்டான சிலைகள் மீது கை வைத்தால், அதனால் தான் பொதுவாக எலெக்ஷன் வரும்போது எல்லா சிலைகளுக்கும் பர்தா போடப்படும். ஏன்னா அங்கேதான் ஆரம்பிக்கும், யாருக்கும் தெரியாம ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். இது அந்த கிறிஸ்துவர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ஒரு பெரிய ஒரு நீண்ட வரலாறு, நான் சுருக்கமாக சொல்லி முடிகிறேன். இதை கொண்டு வந்து அமருல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆளுநராக இருக்காங்க, கொண்டு வந்து முன்வைக்கிறாங்க. இப்படிய சமூகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மத நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய சமூகத்தை சார்ந்த ஒருவர் கேவலப்படுத்தி விட்டார். அமருல் ஆஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, அது எப்படி எங்களுடைய சமூகம் என்று நீங்க முடிவு செய்தீங்க? அப்ப அந்த கிறிஸ்துவர்களுடைய தலைவராக வந்தவர் சொன்னார்கள், நாங்கள் இயேசுவை கடவுளாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய கடவுளை நாங்கள் கேவலப்படுத்த மாட்டோம். அமருல் ஆஸ் ரலியல்லாஹு ஒத்துக்கிட்டாங்க. ஆமா அப்படித்தான், அது உண்மையை ஒத்துக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, இதுக்கு என்ன செய்யலாம், என்ன பரிகாரம் செய்யறது, நாங்க அதுக்குண்டான பொருளாதாரத்தை கொடுத்துறோம், நீங்க சரி செஞ்சுக்குவோம். கிறிஸ்துவருடைய தலைவர் சொன்னார், உங்களுடைய அற்பமான காசுக்காக வேண்டியதில்லை நாங்கள் இங்க வந்தோம், இதனுடைய பிரச்சனையுடைய வீரியம் வேறு என்று அங்கே அமருல் ஆஸ் புரிய வச்சாங்க. வேற என்னதான் செய்யறது? எதிர்த்தரப்பிலிருந்து வந்த வார்த்தை என்னன்னா, முகமதுடைய சிலையை நாங்கள் உருவாக்குவோம், அந்த சிலையை நாங்கள் உடைப்போம். அல்லாஹ் பாதுகாப்பு. முகமதுடைய சிலையை உருவாக்குவோம், அவருடைய மூக்கை இது போன்று நாங்கள் உடைப்போம் சொன்னாங்க. அப்பொழுது அமருல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கோபம், எங்களுடைய சமூகத்தினுடைய தலைவருடைய முகத்தை எந்த இடத்திலையும் நாங்கள் முற்படுத்தி காட்டியது அல்ல. எப்படி இது கடவுளாக்கப்பட்டதோ, எங்களுடைய முகமதை கடவுளாக ஒருபொழுதும் நாங்கள் சித்தரிக்க விரும்பாதவர்கள் தான் இல்லையா? முகமதுடைய படம் இன்றைக்கு இருந்திருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னைக்கு அந்த படம் என்னவாக இருந்தது? அந்த படம் என்னவாக இருந்தது? ஒரு யோசனையின் அடிப்படையில், ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் சொன்னேன். ஒரு சமூகம் அதை அந்த முகமதை கடவுளாக ஆக்கியிருப்பார். அதனால்தான் அல்லாஹ் அப்படியே வச்சிருந்தார். அப்படி இருக்கும் பட்சத்தில் கோபம் வந்தது. அவர் சொன்னார், இந்த சமூகத்தை எல்லாம் நான் ஒன்று சேர்த்தேன், ஒரு இடத்துல நான் ஒன்று சேர்த்து நிற்க வைக்கிறேன். யார் தவறு செஞ்சாங்களோ அந்த தவறு செய்வருடைய மூக்கை நீங்கள் வெட்டி கொள்ளுங்கள் முடிவு செஞ்சார். இந்த ஆசர்பைஜானில் நடந்த ஒரு விஷயம், நான் இறுதியாக சொல்லி ஒரு விஷயத்தை முடிவு சொல்லி முடிச்சோன்னே எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அமருல் ஆஸ் ரலியல்லாஹு ஒட்டகத்தில் இறங்கி நின்று கையில் இருக்கிற வாள் எடுத்து கையில் கொடுத்து அந்த கிறிஸ்துவனுடைய தலைவரோட கையில் கொடுத்து என்னுடைய மூக்கை வெட்டிக்கோங்கன்னு சொன்னாங்க.
என்னுடைய மூக்கை வெட்டிக்கோங்க சொன்னதுக்குண்டான காரணம் என்ன தெரியுமா? அவர் செய்யல. இந்த நாட்டை ஆளும் பொறுப்பை அலி ரலியல்லாஹு இடத்துல கொடுத்திருந்தார். நான் என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னவென்றால், நம்மின் கீழ் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய உணர்வு எந்த இடத்திலும் காயப்பட்டு விடக்கூடாது என்பதை தான். காயப்படுவதற்குண்டான காரணகர்த்தாவாக நான் இருக்கும் பட்சத்தில் அந்த தண்டனை பெறுவதற்கு தகுதியான நான் தான். என் மூக்கை வெட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லுவது ஒரு தலைவர். உடலில் இருந்து ஒரு இராணுவத்திலிருந்து ஒரு மனிதர் வந்தார். வந்து சொன்ன வார்த்தை, அந்த மூக்கோடு வந்தார். உடைச்ச மூக்கு இருக்கு இல்லையா, அதை எடுத்து கையில் கொண்டு வந்து நான் தான் தவறு செய்தேன்னு சொன்னார். அந்த இடத்துக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. 1905 அலி ரலியல்லாஹுடைய அந்த கடிதத்தை ரஷ்யாவில் இன்னும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அலி ரலியல்லாஹு எழுதின கடிதத்தை ரஷ்யாவில் இன்னும் அந்த கடிதம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நினைவில் ஏற்படுத்துகின்றேன். அன்பிற்குரியவர்களே, சிறுபான்மை சமூகமாக இருந்தாலும், அல்லாஹ் நமக்கு குறைவான நபர்களாக இருந்தாலும், அல்லாஹ் நமக்கு எந்த இடத்தில் வெற்றி தேவையோ அந்த இடத்தில் நிச்சயமாக வெற்றி கொடுப்பான். ஆனால் அதற்கு முன்னால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய வார்த்தை, நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றையும் புரிந்துணர்வோடு செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் சிறந்த ஒரு ஆட்சியாளனை, அல்லாஹ் நமக்கு சாதகமான ஒரு ஆட்சியாளனை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. அது யார் என்பதை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆனால் மனோபிம்பத்தை விட்டும் அந்த செலிபிரிட்டி லுக்கை விட்டும் மட்டும் தயவு செஞ்சு வெளியாகும். இன்னைக்கு அந்த செலிபிரிட்டி லுக்குங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான பொருளாக போயிடுச்சு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த என்னது ராஜஸ்தான்ல என்ன சொன்னேன், 6 பேர் நின்னாங்க இஸ்லாமியர்கள், ஒற்றையால் ஜெயிச்சுட்டு போயிட்டார். எதிராக நின்னவரா 1406 வைத்திருந்து இஸ்லாமியன் தோற்று போனான். 589 வாக்கு வைத்திருந்து இன்னொரு நபர் ஜெயித்து போனார் என்றால், இங்கே செதறாம பார்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எல்லோருக்கும் உண்டு. குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு ஒவ்வொரு வீட்டிலையும் எனக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது இல்லாம பார்த்துக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் சிறந்த ஒரு ஆட்சியாளனை ஏற்படுத்தி கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஒவ்வொரு துவாவிலையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா, யா அல்லாஹ் இரக்கம் காட்டாத ஒரு ஆட்சியாளனை விட்டு எங்களை பாதுகாத்து தருவாயாக என்ற துவாவை ஒளிபொழுதும் இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொண்டே வாருங்கள். அல்லாஹ் சிறந்த ஒரு ஆட்சி அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்